அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு 5ஆம் தேதி 5/9/2024 முக்கியமாக அந்த AACCC அப்ளை பண்ணீங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் அட்டென்ஷன் லெட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க AACCCலேருந்து. இது பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கும் கேண்டிடேட்கான ஒரு அர்ஜென்ட் அட்டென்ஷன். சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் தட் இன் கேஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆஃப் OBC, NCL எக்ஸெட்ரா கேட்டகரி ஹேவ் பீன் அலர்டட் அண்ட் ஆல் இண்டியா கோட்டா யூஜி சீட். ஒரு சிலவங்களுக்கு அண்டர் ஜென்ரல்லையோ ஓப்பன்லேயோ யூஆர் கேட்டகரியிலோ அப்ளை பண்ணி உங்களுக்கு ஜென்ரல் நீங்கள் உங்களோட OBC EWS பண்ணியிருப்பீங்க, பட் உங்களுக்கு ஜென்ரலில் கிடச்சிருக்கும். இந்த சமயத்தில் தென் த அட்மிஷன் ஆஃப் AACCC போர்ட்டல் வந்து இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணுது. கண்டிஷன் 1, கேண்டிடேட் பொசஸ் அ வேலிட் கேட்டகரி சர்டிஃபிகேட். OBC NCL இருக்கணும், EWS இருந்தால் EWS சர்டிஃபிகேட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத அவன் சொல்லியிருக்கான். ஸோ இந்த சமயத்தில் வித்தவுட் கன்வர்ஷன் ஆஃப் கேண்டிடேட் கேட்டகரி, உங்களோட கேட்டகரி OBCயாக இருந்தால் அந்த OBC கேட்டகரின்றது எந்த வித கன்வர்ஷனும் பண்ணாமல் வித்தவுட் கன்வர்ஷன் ஆஃப் கேண்டிடேட் கேட்டகரி டு த அலாட்டட் கேட்டகரி. ஸோ நீங்கள் OBC NCL இருந்து உங்களுக்கு ஜென்ரலில் கிடச்சிருந்தாலும் ஜென்ரல் அப்படின்றத அப்படியே கன்சிடர் பண்ணணும். திரும்பவும் அவங்கள OBCயாக கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ நாங்கள் உங்களுக்கு பார்த்து அலாட் பண்ணி கேட்டகரி பண்ணி உங்களுக்கு சீட் கொடுத்துட்டோம். ஸோ அதை எந்த விதத்துலையும் இன்ஸ்டியூஷன் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். கேண்டிடேட் நம்பர் 2507 ஆயுர்வேதா யுனானி டிபியா காலேஜில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இவங்க OBC பட் அலாட்டட் இன் ஓப்பன். அப்போது இது எக்ஸாம்பிள், இது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இதாக நீ எடுத்துக்கலாம். சரியா, OBCயாக இருந்தாலும் ஓப்பனில் எடுத்திருக்கு. அப்போது கேண்டிடேட் கேட்டகரி என்னவா இருந்தாலும் சரி, யூ டு நாட் சேஞ்ச் தட் அப்படின்றத அவங்கள ஓப்பனாகவே கன்சிடர் பண்ணிங்க. பட் வேலிடான சர்டிஃபிகேட் அப்படின்றது அவங்க கையில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ வித்தவுட் கன்வர்ஷன் ஆஃப் கேண்டிடேட் கேட்டகரி டு த அலாட்டட் கேட்டகரி. இது புரிஞ்சா கிரைட்டீரியா 1. அதுக்கப்புறம் கிரைட்டீரியா 2, கேண்டிடேட் டஸ் நாட் பொசஸ் அ வேலிட் கேட்டகரி சர்டிஃபிகேட். OBC இல்லை, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, EWS சர்டிஃபிகேட் வரல, இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வித் கன்வர்ஷன் ஆஃப் கேண்டிடேட் கேட்டகரி, ஸோ உங்களுக்கு ஒரு இதில் அலாட் ஆகிருக்கும். சரியா, பட் இந்த சமயத்தில் வித் கன்வர்ஷன் ஆஃப் கேண்டிடேட் கேட்டகரி, உங்களோட கேண்டிடேட் கேட்டகரி OBC NCL இருந்தாலும் நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அலாட்டட் கேண்டிடேட் கேட்டகரி டு த அலாட்டட் கேட்டகரி வித் த கன்வர்ஷன் ஆஃப் உங்களுக்கு எப்படின்னா மாற்றிட்டு உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து வாங்கிப்பாங்க. அந்த லெட்டர் வாங்கிட்டு அதன் பிறகு உங்களுக்கு வந்து அந்த அட்மிஷன் ப்ராசஸ் வேணுமா அப்படின்றத அந்த இன்ஸ்டியூஷன் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்றத அங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா, ஸோ இதுதான் விஷயம். ஸோ இது வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அலாட்மெண்ட் விஷயம் போகிறப்போ ஒரிஜினல்ஸ்லாம் கண்டிப்பாக கொண்டு போயிடுங்க. அதில் எந்த வித பிரச்சனையும் வேண்டாம். ஏதாவது இஷ்யூஸ்னால் நாளைக்கே போய் VOவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லி என்னோட லைஃப் அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க, எந்த வித பிரச்சனையும் இருக்காது. சரி, கீழே ஒரு நோட் கொடுத்துருக்கான். இஃப் த காலேஜ் சேஞ்சஸ் த கேண்டிடேட் கேட்டகரி டு UR, இஃப் த காலேஜ் வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த OBC NCL உங்கள் சர்டிஃபிகேட்டில் ஏதாவது இல்லை அப்படின்றப்போ உங்களை URல கேட்டகரியில் மாற்றுறாங்க. UR கேட்டகரியில் மாற்றும் போது ரிட்டர்ன் லெட்டர் வாங்கிட்டு மாற்றுவாங்க. மாற்றுற சமயத்தில் ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா URல ஆல்ரெடி அந்த இடத்துல சீட் இருந்தால் தான் நீங்கள் அந்த URல நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும். இன்கேஸ் URல ஆல்ரெடி ஃபில்டு அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கப்பட மாட்டாது கேட்டகரி 2ல். அதுதான் முக்கியமானது. ஸோ அந்த சமயத்தில் என்னென்னா, இன் தட் கேஸ் த கேண்டிடேட் வில் பி கன்சிடர்ட் அஸ் UR இன் சப்சிக்வெண்ட் ரவுண்ட் ஃபார் கவுன்சிலிங். ஸோ அந்த இதில் என்னென்னா, அடுத்தடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் நீங்கள் OBC NCL சர்டிஃபிகேட் முன்னாடியே இல்லாதனால உங்களை அடுத்த டைமில் URல தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அட்டன் பண்ணினாலும் உங்களை URல தான் பண்ணுவாங்க. அண்ட் தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் தேர் கேட்டகரி சீட். ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அலாட் பண்ணினா அந்த சீட்டுக்கான விஷயத்தில் நீங்கள் அலாட் ஆக மாட்டீங்க, நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ சப்சிக்வெண்ட் ரவுண்டில் UR அப்படின்ற கேட்டகரி மூலிமா நீங்கள் வந்து கிடச்சிது அப்படின்னா you are eligible to go for the next stage. ஸோ hence the candidates are advised to aware of this category. ஸோ இந்த சேஞ்ச் அப்படின்றத கண்டிப்பாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ராப்பராக சப்மிட் பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு UR அப்படின்ற கேட்டகரி வந்துடும். ஸோ கண்டிப்பாக தயவு செய்து இதை அவேராக இருங்க. ஸோ சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது URல என்னென்ன மாதிரியான அவைலபிலிட்டி சீட்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவையுள்ளதாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த சேனலை ஃபாலோ பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாலும் நண்பர்களுக்கும் இதில் ஷேர் பண்ணுங்கள். நிறையா காலேஜ் எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் நிறையா நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள்
இதில் இருக்குது. அண்ட் கூடவே நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்க மறந்துட வேண்டாம். அண்ட் யாரெல்லாம் காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக ஜஸ்ட் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கொடுங்க. என்னோட இன்னொரு குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் கான்ஃபரன்சஸ் குரூப்னு சொல்லுவேன். அந்த குரூப்பில் உங்களை இணையறதுக்கு டெய்லி அப்டேட்ஸை கற்றுக்கிறதுக்கும் சித்தால என்னென்ன வெபினார்ஸ் நடக்குது இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்றத மறந்துட வேண்டாம். ஸோ இந்த இடத்துல வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதன் பிறகு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திப்போம். மறக்காமல் இன்றைக்கி வரக்கூடிய மேக்ஸிமம் வீடியோஸை கண்டிப்பாக எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் காத்திருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.